ஹலோ நண்பா, வெல்கம் டு மித்ரன் ஹோம்ஸுங்க. நான் தான் உங்கள் மனோரஞ்சன். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வடக்கு மேற்குங்கிற கார்னர் சைட்டில் ஒரு சூப்பரான 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு 3 BHKவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த 3 BHKங்கிறத சொல்கிறத விட இது ஒரு மஞ்சள் மாம்பழனே சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவிஷ் கலரில் வந்து ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா கலரிஷாக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸோட எலிவேஷனே பாருங்கள், தட்டி பிரிக்குதுங்க. ஸோ அக்கம் பக்கம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி நான் சொன்னேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 23 feet 33 feet ரோடு எல்லாமே நமக்கு ஆக்சஸ்க்கு ஈஸியாக இருக்குது. ட்ரைனேஜ் இருக்குது, சோலார் லைட் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. அதே மாதிரி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த லேஅவுட்டுக்கு நம்ம வந்துடலாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எங்களுடைய ஓன் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. ஸோ முழுக்க பிரபுங்கிறவர் தான், அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு நேராக வந்து பார்க்கணும் அப்படின்னா விசிட் பண்ணணுன்னா உடனே கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டைரெக்டாக வாங்க. ஸோ இந்த வீடோட ஆக்சஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா நடுப்பாளையம், பட்டணம், அதே மாதிரி பாப்பம்பட்டி பிரிவு, கண்ணம்பாளையம், சூலூர், திருச்சி ரோடு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் பாருங்களேன், ஒரு ஃபேபுலஸான ஒரு எலிவேஷனோட பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு சோலார் லைட் வித் கேமராவோட இருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த எலிவேஷனில் முக்கியமான விஷயம் இந்த ஸ்ட்ரைப்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங், அதே மாதிரி உங்களுக்கு அங்கங்கே ஸ்லாஷஸ் கொடுத்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பாட்லைட்ஸ் பாருங்களேன், வேறு லெவலுங்க. நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேட் இருக்குங்க. ஒன்று நம்ம போகிறதுக்கு ஆக்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு காரு தனியாக நிறுத்துகிற அளவுக்கு 11க்கு 14ங்கிற சைஸில் ஒரு பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் தாராளமாக உள்ளே நிப்பாட்டிக்கலாம். பலினோ, பஞ்ச், அந்த மாதிரி எல்லா காருமே இங்கே நிப்பாட்டிக்கலாம். ஸோ சம்ப் இருக்குங்க. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அபோவ் வந்து 6000 இருக்குங்க. ஸோ செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செட்பேக் ஏரியாவில் ரைட் சைடு நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு டாய்லெட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்சு டாய்லெட்டுங்க. டோர் எல்லாமே சூப்பராக வந்து சிம்பிளாரிட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டைலில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வரனால நல்லாவே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இதோட ஆக்சஸில் என்ட்ரன்ஸில் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க. இது ஒரு ஸ்டீல் டோருங்க. பார்க்குறக்கு அப்படியே வந்து ஃபர்னிஷ்டு டோர் மாதிரி இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 11க்கு 20ங்கிற சைஸில் ஒரு பெரிய லென்த்தி ஹாலே கொடுத்துருக்காங்க. உள்ளே நுழைஞ்சதும் நல்ல ஒரு எல்லோ விஷோட பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸு, அந்த டைல் செலெக்ஷன் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. ஃபேன் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே பொருளை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும். ஃபேன் எல்லாம் இங்கே ஆல்ரெடி எல்லா ரூம்லேயுமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள கிச்சனுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கர்வ்டு ஆர்ச் கொடுத்து அதில் உள்ள நுழைஞ்சதும் 8க்கு 10ங்கிற சைஸில் ஒரு கிச்சன் இருக்குங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் ஃபுல்லாகவே எல் ஷேப்பில் போட்டு கொடுத்துருக்கோம் கிரானைட்லேயே. ஸோ கடப்பாக்கல்லும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இன்டீரியர் ஏதாவது நீடட் இருந்தால் நம்ம பண்ணி கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸில் ஒரு மிரரோட ஒரு மைல் ஷேப்பில் நல்ல ஒரு டிசைனோட பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட் பெட்ரூம் ரெடியாக இருக்குங்க. ஸோ 10க்கு 11ங்கிற சைஸில் மேலே உங்களுக்கு டோட்டலாக ஒரு சின்ன லாஃப்ட் கொடுத்து அங்கங்கே கடப்பாக்கல் வச்சு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் டாய்லெட் தான். போதுமான அளவுக்கு இது நல்லாவே இருக்குங்க. உள்ள ஸ்பாட்லைட்ஸு, அந்த ஃபிக்ஸட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஹால் வர பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 2 விண்டோ கொடுத்துருக்குங்க. ஸோ பக்கத்தில் என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு மேலே ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா SS ஹேண்டில் கொடுத்துருக்கு. ஸ்டெப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசேஜுக்கு தனியாக 2 இடத்துல வந்து வழி இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இது ஒரு பக்காவான 3 BHK. ஸோ 3 BHKல இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெடியாக இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் டைல்ஸ் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் வால் பெயிண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா
டைல் செலெக்ஷன், வால் பெயிண்டிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். இதில் நல்ல லென்த்தியான ஒரு டாய்லெட் இருக்குங்க அட்டாச்சு பாத்ரூமோட. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷவர்லேருந்து எல்லாமே நல்ல ஒரு பிராண்டட் தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைல் செலெக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ராயல் கலரில் பார்த்தீங்கன்னா ரிச்சியாகவே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட பால்கனி நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீட்டில் 2 பால்கனி இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பால்கனி இது தாங்க. இதுலேயும் சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன சேர் ஃபிட் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏரியா எப்படி கவர் ஆகுது பாருங்கள். அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு நேச்சுரல் பிளேஸாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு திரும்பி உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் ட்ரெஸ்ஸிங் ரூமோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெயிண்ட் கலர் க்ரீன் கலர் கொடுத்து டைல்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா சேம் செலெக்ஷன் தான். மேலே லாஃப்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம், 3rd அட்டாச்சு பாத்ரூம்ங்க. ஸோ மொத்தமாக இந்த வீட்டில் 4 அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்து நல்லாவே பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பால்கனி நம்ம பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 2 பால்கனின்னு. இது 2வது பால்கனிங்க. இது ஸோ ஃப்யூச்சரில் வேணா உங்களுக்கு திரும்பவும் ஒரு மேலே ஒரு பெட்ரூம் கூட எடுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு மேலே ஆக்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு ஃபுல்லாகவே எம்எஸ்சில் போட்டிருக்குங்க, ஸ்டீலில் போட்டிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுக்கணும்னாலும் எங்ககிட்ட சைட் ரெடியாக இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஸோ நம்ம டீமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் இன்னும் எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்தாலும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே இந்த வீட்டை தேடி வாங்க. உங்களுக்கான வீட்டை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளுங்க. மீதி டீட்டெயில் நம்ம நேரில் பேசிக்கலாம். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.